அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமநவமி எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் அவதார திருநாள் என்றாகும். அந்த அற்புதமான ராமபிரான் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணராக அவதாரம் செய்தார். அது அஷ்டமி திதி 8வது திதியில் பிறந்தார். 9வது திதியாக வருகின்ற நவமியில் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்தார். இந்த 2 திதியில் பிறந்ததால் அந்த அஷ்டமி நவமியும் மிக மிக சிறப்பான நாட்களே. அதை மக்கள் தவறான முறையில் தவிர்த்து வருவது நல்லதல்ல. அன்று செய்கின்ற அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை போய் முடியும் என்பது நான் கண்ட உண்மை. மேலும் இந்த திதிகள் என்பது இந்த 2 திதியுமே மிக முக்கியமாக தவறை, அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய செயலாக இந்த திதியில் அந்த கடவுள் அவதாரம் எடுத்த காரணத்தால் இன்று நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல எண்ணத்தோடு செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதற்காகத்தான் பகவான் இந்த திதியில் அவதாரம் எடுத்தார். மனிதனாக பிறப்பவர்களுக்கு நட்சத்திரத்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அவருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படும். தெய்வங்கள் போல் அவதாரம் எடுத்தவர்களுக்கு அந்த அவருடைய திதிதான் அவர்களுடைய பிறந்த நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த நாள் அதி அற்புதமான நாளாகும். இந்த திதியில் ராமநவமி என்று நாம் வழிபட்டால், ஸ்ரீ ராமபிரானை பெருமாளை வழிபட்டால் சகல பாக்கியத்தையும் நாம் அடைய முடியும். அவற்றில் மிக குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்போம். இந்த திதி, இந்த ராமநவமி அன்று எம்பெருமானை மனதார வணங்கினால் கண்டிப்பாக நல்ல குழந்தை, அற்புதமான குழந்தை அடுத்த நவமி ராமநவமிக்குள் நம் வீட்டில் தவழ்ந்து விளையாடும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட நாளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்கள் தங்கள் வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயில் சென்று எம்பெருமானை வணங்குங்கள். நம் வாழ்க்கையை வளம் பெறும். மேலும் எம்பெருமான் ஸ்ரீ ராமா ராமா என்று தினதோறும் சொல்லுங்கள். மகாலட்சுமி அருளாசி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அல்லது ஸ்ரீ ராமஜெயம் என்று தினந்தோறும் சொல்லுங்கள். அப்படி முடியாதவர்கள் இந்த ராம நவமி என்றாவது தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 9 முறை அல்லது 108 முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் என்பது ஐதீகமான உண்மை. காரணம், ஸ்ரீ ராமஜெயம் என்று சொன்னாலே நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயம் ஜெயத்தில்